அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராணிப்பேட்டையில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நகர வரை அரசு பள்ளி படித்த மாணவர்கள் செல்வங்கள் திறமையானவர்களாக நல்ல விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக அரசு வந்தவுடன் அந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்து ஒரு திறமையான மாணவர்களாக உருவாக்கப்படும். அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கிறார். தானா கொடுக்கல, இங்க இருக்கிற நம்முடைய தாய்மார்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. தேர்தல் நேரத்தில் அறிவிச்சாரு. ஆனா அதை கொடுப்பதற்கு 28 மாதம் அதிமுக கட்சி தான் போராடியது. சட்டமன்றத்தில் நாங்க பேசணும், பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் பேசணும். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசினோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நம்பித்தான் தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றீர்கள், மறந்து விடாதீர்கள். ஆகவே உடனடியாக குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் இதை தொடர்ந்து பேசணும். பிறகு வேற வழி இல்லாம 1000 ரூபாய் கொடுத்தாரு. 28 மாசம் கழிச்சு எப்போ ஒரு 20 நாளைக்கு முன்பு மேலும் 30 லட்சம் பேர் கொடுப்பதா சொல்றார். ஏற்கனவே 28 மாசம் போயிட்டு மேலும் 32 மாசம் தான் மக்களுக்கு கிடைக்குது. இப்போ என்ன தேர்தலுக்கு 8 மாசம் தான் இருக்குது. அப்ப 52 மாசம் உருண்டு ஓடிக்கிட்டு 8 மாசம் தான் கிடைக்கும். அப்போ 30 லட்சம் பேருக்கு இப்ப கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, விதியை தலைத்து கொடுப்பதா சொல்றாங்க. அதுவும் இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது, தேர்தலுக்கு இவருடைய வாக்கு தேவை. அதனால இந்த ஏழை மக்களை மையமாக கொண்டு இன்றைக்கு விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். இவர்களுக்கு வெறும் 8 மாதம் தான் கிடைக்கும். 52 மாதம் அவர்களுக்கு அந்த பணம் கிடைக்க வேண்டிய பணம் போய்விட்டது. சிந்திச்சு பாருங்க. அவர்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் எதை வேணாலும் செய்வார்கள். மக்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதிமுக அப்படி அல்ல. இன்றைக்கு எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய வலிமை உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருகின்ற கட்சி திமுக கட்சி. அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. அவர் பாரதிய ஜனதாவுக்கு அடிமையாகிவிட்டார் என்பதால் பற்றி எல்லாம் பத்திரிகையிலே ஊடகத்திலே பொதுக்கூட்டத்திலே பேசிக்கிட்டே வருவார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராணிப்பேட்டை பகுதியில் பரப்புரை பயணம் மேற்கொண்டு வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.